மிஸ் சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றது பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட், வெங்காயம் பெருசு 1, தக்காளி மீடியம் சைஸ் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், தேங்காய் பத்தை ஒரு 3, சோம்பு பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் 2, புதினா கொஞ்சம், கசகசா 1 டீஸ்பூன் ஊற வச்சிருக்கேங்க தண்ணியில, முந்திரியும் சோம்பு அதுவும் ஊற வச்சிருக்க தண்ணியில, கொத்தமல்லி கொஞ்சம். கடாய் வச்சிருக்கேங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. சோம்பும் பிரிஞ்சு இலையை போட்டுடுறேன். பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கிற வெங்காயத்தை போட்டுடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுறேன். எடுத்து வச்சுக்கிறது மஞ்சத்தூள் போட்டுடுறேங்க. வதக்கியாச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கிறது மிளகாத்தூள் போட்டுடுறேன். தனியாத்தூளும் போட்டுடுறேங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. ஆயில் எல்லாம் எடுத்துக்கிச்சு பாருங்க. இப்போ இந்த மஷ்ரூம் போட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்க, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் ஆயில் வச்சுக்கோங்க. இந்த மஷ்ரூம்க்கு எவ்வளோ உப்பு தேவை அந்த உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 minutes ஹைலே வைங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 minutes ஹைலே வைங்க. அதில் எடுத்து வச்சுக்க தேங்காயை போட்டு விடுறேன். இந்த சோம்பு முந்திரி அதையும் போட்டு விடுறேங்க. கசகசா அதையும் போட்டு விடுறேன். மூணுத்தையும் நைஸாக அரைச்சிக்கணுங்க. நைஸாக அரைச்சாச்சுங்க. கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். 5 minutes ஆகிடுச்சுங்க. இப்போ மூடி எடுத்துடுறேன். நல்லா கொதிக்க பாருங்க. கலர் விட்டு இப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு விட்றேங்க. பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். காரம்னா அரைச்சி ஊற்றிருப்பேன். இப்போ இந்த அரைச்சி ஊற்றி இது தேங்காவை இதை ஊற்றி விட்றேங்க. புதினா 2 போட்டுக்கிறேங்க. அதையும் போட்டு கலக்கிட்டு மூடி போட்டு 2 minutes போட்டு போட்டுருங்க. 2 நிமிஷம் தாங்க. மூடி எடுத்துடுறேங்க. ஆயிலெலாம் வெளில வந்துடுச்சு பாருங்க. நல்லா இப்போ கொத்தமல்லி எடுத்து போட்டுவிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பவுலுக்கு எடுத்துக்கிறேங்க. சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது இட்லி, பரோட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுலுக்கு எடுத்தாச்சுங்க. சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.